எதுவெல்லாம் நடக்காதோ அதுவெல்லாம் நடக்கும் என நம்பிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இவ்வளவு காலம் 200 வெல்வோம், மீண்டும் திமுக ஆட்சி தொடரும் என பேசி வந்தார். திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கே வராது என்பது கடந்த கால தேர்தல் வரலாறு. சரி, அது இருக்கட்டும். மாணவர்களிடையே அவர் பேசிய பேச்சை கொஞ்சம் கேளுங்கள். பல IAS IPS அதிகாரிகள், நீதிபதிகள் கூட இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினெட்ல 2 மினிஸ்டர்ஸ் உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்புக்குரியவர்கள். ஒருவர் மாண்புமிகு KN நேரு, மற்றொருவர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம். நேரு போல பன்னீர்செல்வம் போல மாணவர்கள் அமைச்சராவார்களாம். அதெல்லாம் அதிமுக போன்ற ஜனநாயகம் இருக்கும் கட்சியில் நடக்கும். குடும்ப ஆட்சி செய்யும் திமுகவில் அதுவெல்லாம் நடக்கிற காரியமா? கருணாநிதிக்கு பின் அவர் மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின் அவர் மகன் உதயநிதி என இங்கு நடக்கும் குடும்ப ஆட்சி மாணவர்களுக்கு தெரியாதா? அமைச்சர் மகன் அமைச்சர், MLA மகன்தான் MLA என்பது திமுகவில் எழுதப்படாத விதியாகத்தானே இருக்கிறது. ஓரணியில் மாணவர்கள் இணைய வேண்டுமென அரசியல் பேசுகிறார். ஏன் இணைய வேண்டும்? அம்மா மடிக்கணினி திட்டத்தை முடக்கிவிட்டு தேர்தல் வந்தவுடன் பசியில் இருப்பவனுக்கு ரொட்டி துண்டு கொடுப்பது போல லேப்டாப் கொடுக்கிறேன் என நீங்கள் செய்யும் அரசியலை மாணவர்கள் உணர மாட்டார்களா? கல்வி கடன் ரத்து, ஆண்டுதோறும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என நீங்கள் கொடுத்த பொய் வாக்குறுதி மாணவர்களுக்கு தெரியாதா? நடப்பதை பேசுங்க முதல்வரே. அட நான் சொல்லல, மாணவர்கள் சொல்கிறார்கள்.